பிச்சைக்காரி பிச்சைக்காரி நம்மளுப்பாங்க. பிச்சைக்காரி என்று கூப்பிடுறதா? சைக்கிளையும் பார்த்துட்டு சொல்றதா? என்னென்ன மாதிரி சொன்ன? தும்பாய் முட்டைக்காரங்களுக்கு இந்த சைக்கிள் என்னத்துக்கு அவங்க புது சைக்கிள் இல்ல 10 பகுடி பண்ணதா? அல்லாதீங்க அல்லாதீங்க நீங்க. உங்களை பற்றி அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் கால் இதுலையா இல்லையா? இந்த துளையடி மேல இதில் பட்டு அப்படியே போனது முட்டாரா இருக்கிற கால். QR காசு இல்லை உங்களுக்கு? 2500 போட்டிருக்காங்க. இந்த வீடு ஒன்று இருந்ததால் போட இல்லாத முடியாது. 2500 போட்டிருக்காங்க. ஏன்னா காசு வேற இல்லை. இந்த வீடு இருக்கிற தலை போட இல்லாதாம்மா? நிறுவனம் தந்த வீடு என்ன வீடு இருக்காங்களுக்கு இல்லை இந்த மாதிரி. அப்படி இருந்தாலும் சும்மா இருக்கிறது மாட்டக்கிட்ட பார்த்து வர 2 வருஷம் இப்படி வருது. இப்போ 2 வருஷமா தான் இப்படி பக்கவாதமாக இருக்குங்க. பக்கவாதம் 2 வருஷம் ஓரளவு நொண்டி என்னாலும் நடப்பாய். இப்போ மருத்துவ செலவுக்கு என்ன செய்யுது? கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு போட்டு ஒரு கண்டுக்குட்டி ஒன்று இருந்த நாம அதை விற்க நான் 30,000 கிலோவில் கொண்டு போக காசு இல்லாட்டி வீட்டில் போகிற இல்லை. ஓட்டோக்குள்ள அன்னைக்கு கொண்டு போகல நானும் அவர் கொண்டு விழுந்து ஓட்டோக்குள்ளேயே விழுந்துட்டாரு. காசு காய்ச்சல் வேற விடமா வேற ஏலாம் போய் வாட்டில் கொண்டு வைக்கிறதுனாலும் கூட நிற்கிறதுக்கு ஆம்பளையில் நம்மளை நிற்க விட மாட்டாங்க. தான் என்ன செய்யறது நானும் அவரை விட்டு போட என்ன சொல்லிட்டு போகலாம் போற வயது இல்லையே. வயது நம்ம தாடிக்கு ஒரு பிட்ஸ் இருக்கு கூட எந்த டைம்ல இப்படி வருதுன்னு தெரியும். அந்த டொய்லெட்டு கொண்டு வச்சுட்டு வாய சப்புனாரு வாயால் சளி தள்ளி வந்தது. எனக்கு தூக்கி எடுக்கலாம் போயிட்டு முறைச்சிடுவாரு. அப்புறம் பக்கத்தில் நாக்களை கூப்பிட்டு கொண்டு ஆளை கொண்டு வச்சு ஒரு கணிச்சு போட்டு தண்ணி எடுத்துக்கிறோம். நாக்கெல்லாம் கடிச்சு தெத்தமெல்லாம் வரும் வாயால். நல்லா படிப்பீங்கல்ல? எத்தனையாம் பிள்ளை வருவீங்க? 4ஆம் ஆள் வரீங்கல்ல? இப்போ மெக்ஸில் என்ன மார்க்ஸ் எடுப்பீங்க? 50-60 எடுப்பீங்க. கிளாஸுக்கு போகிறீங்கல்ல? கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் யாரை கொடுக்குறது? அம்மாக்கள் தருவாங்கல்ல காசு பிள்ளைக்கு? அம்மா தான் எல்லாம் பார்க்குறவ. இப்போ உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட சாமான் வாங்கி கேட்டால் அம்மா அடிக்கிறவங்க என்ன காசு இல்லை தானே? அதால தான் அப்படி செஞ்சுருக்காங்க. இவ்வளோ சரியான விளக்க நம்மளுக்கு தெரியாது. சரி, இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்குரிய சாமான்கள் எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட? பெருசாக இல்லை. என்னென்ன இல்லை பிள்ளைகிட்ட? எனக்கு என்ன கொப்பி சாமான் பேக்கும் இல்லையா? இப்போ என்னத்தில் கொண்டு வர்றீங்க? கூடையில் அமைச்சு கொண்டு வரணும். சைக்கிள் கூடைக்குள்ளே வச்சு தானே கொண்டு வர்றேன். ஷூ எல்லாம் இருக்கா? ஷூ ஒரு அக்காட்டை வாங்கி எடுத்து தான் போறீங்களா? கிளாஸ் ஃபீஸ் வந்து 3500 ரூபாயாம். இப்போ கஷ்டமன்றதால வந்து ஒரு 1000 ரூபா குறைச்சி 2500 ரூபா கேட்காங்கன்னு. நல்லா படிக்கிறவுள்ள. ஆனால் ஸ்கூல் போகிறதுக்கு பேக் இல்லாமல் சைக்கிள் கூடைக்குள்ளே தான் கொப்பி சாமானை வச்சுட்டு போகிறேன். அதோட சைக்கிள்ற நிலைமையும் வந்து மோசமாக இருக்குது. கிளாஸுக்கு போகணுமில்ல? இப்போ எத்தனை மணிக்கு கிளாஸ்? 3 மணிக்கு. என்னத்தில் போகிற உள்ள? சைக்கிள் நம்பர். எப்படி போவீங்க இப்போ? சைக்கிள் என்ன பிரச்சனை இப்போ பிள்ளைங்க? இல்லை எனக்கு பழைய சைக்கிள் இது வந்து பழைய போன வருஷத்தையே கொப்பி. அதை வந்து ஸ்டெப்லர் பண்ணி எடுத்துட்டு இந்த வருஷம் வந்து எழுதுறாங்க. சிங்கள கொப்பின்னு எனக்கு தெரியாது. இதானே இப்போ போட்டு போறீங்க நீங்க? உண்மையிலேயா? கொஞ்சம் நிமித்தி காட்டுங்க. இங்க உண்மையில எதைத்தான் போட்டு போறீங்க? கடவுள், இது இருக்கிற நிலைமைக்கு எப்படி போட்டு? அப்ப உங்களோட ஸ்கூல்ல கருப்பு ஷூ தானா? கருப்பு ஷூ தான் போட சொல்றவங்க. இது போடுறது பேசுறவங்கல்ல. இது இப்ப வேற ஒருத்தவங்க தந்த ஷூ தான் இது. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி விலாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து பாலச்சேனையில் இருக்கிற கும்புருமுலை மாணிக்கபுரம் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். ஏற்கனவே வந்து முதலில் காணொலியில் சொல்லியிருந்தேன், ஆடிய சூடாகத்தான் வந்து இங்கே கஷ்டப்பட்டவங்களை தேர்வு செஞ்சு உதவி செய்யணுமென்ற நோக்கத்தில் வந்திருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்தா இங்கே சரியான வெயிலாக இருக்குது. கொஞ்சம் கூடி வழியில் நிற்கலாமல் இருக்குது. அதோடு வந்து இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், ஒரு வயதான ஒரு அம்மாவும் ஐயாவும் தான் இருக்காங்க. அவங்களோட துணைக்காக வந்து அவங்களோட பேரப்பிள்ளைய கூட வச்சுருக்காங்க.
சரியாக வந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பம் என்று தான் ஆடியஸ் அண்ணாவும் வந்து அடையாளப்படுத்தி இருந்தாங்க. அப்போ நாங்களும் வந்து நேரடியாக கதைச்சு பார்த்தோம். கதைச்சதில் வந்து உண்மையில் சரியாக கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கும் வந்து தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த இடத்த தான் வந்து நாங்கள் ஒரு காணொலி எடுப்போம்னு சொல்லி வந்திருக்கோம். இப்போ வாங்க உள்ளே போய் அவங்களோட வந்து பேசிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சி அவங்களோட ஆதரவு தாங்க. இப்போ வாங்க உள்ளே போய் அவங்களோட பேசி அவங்களோட கஷ்ட நிலைமை தொடர்பாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? எளிமை நடக்கலாதானே? கதைக்கே மேலாதான் பெருசா விளங்காதானே? கதைக்கிற கஷ்டம். சரி அம்மா, இது இப்போ உங்களோட வீடு தானே? இது வந்து நிறுவனம் தந்தது. அந்தால வந்து மாடு இருக்கு. அது யாரு நீங்களா வாங்கி வளர்க்கீங்களா? ஒரு மாடு தந்தவங்க கண்டந்தாய் இன்னைக்கு. அது வந்து நீங்க தான் பாக்கீங்களா? சரியம்மா, இப்ப இங்கால வந்து ஒரு மிஷின் ஒன்று இருக்கு. இது என்னம்மா? மிஷின் பழுதா போயிட்டம்மா. அது பழுதா போய் வேலை செய்யாத நிலைமையில இருக்குது. அதை எனக்கு திருத்தி இப்ப மா அரைக்கிற மிஷினா? மா அரைக்கிற மிஷின் இப்ப செய்யறதா நீங்க வேலை? வேலை இங்க சாப்பாடு பாரு யாரும் வந்து கேட்டு அரைச்சி கொடுப்பேன். ஆனா தூள் இருக்காது. மா அரைக்கிறது அரைக்கலாம், தூள் இடிக்கலாது. அது பிள்ளையா போயிட்டேன்னு போயிட்டு. அடுத்தது வந்து இதை இதுக்குள்ள வச்சுட்டும் தூள் மால் அரைக்கிற சரியில்லையம்மா. இது வந்து கூட வீடு வீட்டுக்குள்ள வச்சு தடி இது அரைக்கிற டைம்ல ஐயாவும் விடத்து இருக்குது. அப்ப தும்முற அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இது இப்ப செய்யறேன்னு சொன்னா தனிப்பட்ட ரீதியா தான் நீங்க வைக்கணும். சரி, நம்ம ஆறுதலா கதைப்ப முதல்ல கூட வீட்டை வந்து பார்த்துக்கொள்ளுவோம். நான் அதோட ஐயாவோடைய கொஞ்சம் கதைப்போம். ஐயாவுக்கு வெடிப்பட்டேன்னு சொன்னாங்க. இதுலயா ஐயா இந்த துளையடி மேல இதுல பட்டு அப்படியே போனது கொட்டாரா அடிக்கிற கால். அதோட இப்ப என்ன ஐயா? இப்ப பக்கவாதம் வந்து கை கால் வாயில்லாவுக்கு இந்த கை ஒன்றும் செய்யல, கை ஒன்றும் செய்யல, கால் ஒன்றும் செய்யல, கை ஒன்றும் செய்யல, விரைச்ச மாதிரி. எறும்பு கடிச்சாலும் கூட அந்த என்ன நிலைமையில இல்லை, உணர்ச்சி இல்லை, உணர்ச்சியில கை ஒன்றும் செய்யல. அப்படி இருக்கு. கை காய் வாயும் தான் பொதுவாக வாக்கி சோற வச்சா முழிச்சோறும் கொண்டு பண்ணி விட்டணும். சாப்பிடவே இல்லை அந்த சமயத்தான். வீட்டை பார்த்துட்டு வெளியில இருந்து கழிப்போம். நல்லா காட்ட தேவையில்லை. வணக்கம் அம்மா. அம்மாட பேர் என்ன? கலாமணி தேவி. கலாமணி தேவி. எத்தனை வயது? 54. 54 வயது. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் எங்களோட வீட்டுக்காராலும் எங்களோட பேரப்பிள்ளை உண்டு. பேரப்பிள்ளையும் இருக்கு. 3 பேர் இங்கே தான் இருக்கீங்க. பேரப்பிள்ளை படிக்காங்களா? படிக்காங்க. ஸ்கூலுக்கு 10ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டு ஸ்கூலுக்கு இங்கே இருந்தால் போய் போகிறோம். சரி அம்மா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரு பொம்பளை பிள்ளை. அப்போ அந்த அவங்களோட மகள் தான் இங்கே இருக்காங்க. மகள் தான். அவ வந்து ஏன் அம்மாக்களோட இல்லாமல் இங்கே இருக்காங்க? எங்களுக்கு உதவியில் தான் எனக்கு வேற தூக்கி சாத்துறது என்னால் கண்ட்ரோல் பண்ணிடலாம் தண்ணி. இப்போ நான் கையை பிடிச்சா அவர் காலை கொஞ்சம் பிடிப்பா. அப்படி இந்த உதவிக்கு அவன் இங்கே இருக்காவும் இங்கே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி? அவங்க வீட்டு வாசலும் கஷ்டம், சாப்பாடு எல்லாம் கஷ்டம் தான். கூலி தொழில் செய்கிற வேறு இன்னும் 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை. 3 பிள்ளைகளோ? 3 பிள்ளைகளோ. ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்க படிக்காங்கல்ல எல்லாரும்? இல்லை, சின்ன ஆள் ஒரு ஆள் ஒரு 8 வயசு 4ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை. எல்லாரும் வந்து இந்த வேலைக்கு போறாக்கள் ஒரு தடவை இல்லை. இதை 10ஆம் ஆண்டு படிக்கிறவ கொஞ்சம் தூக்குவாவை, என்னோட கொஞ்சம் உதவி அனுப்பாவும். அதுக்காக வேண்டியும் என்னோட வச்சிருக்கிறேன். உங்களோட வச்சிருக்கீங்க. இப்ப வந்து ஐயாவும் உடம்பேல உங்களுக்கு உண்மையில பிள்ளைண்டா ஒரு பொம்பளை பிள்ளை தான், ஆம்பளை பிள்ளைகளும் இல்லை. இப்போ என்னண்டு நீங்க குடும்பம் நடத்துறீங்க? என்ன ஒரு மாடு இருக்கு, அதை சமுர்த்தி தந்தவங்க இப்போ அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த 20 மாண்டுகள்
அது கியூஆர் காசு இல்ல இல்லை உங்களுக்கு? 2500 போட்டிருக்காங்க. இந்த வீடு ஒன்று இருந்ததால போட இல்லாத முடியல. 2500 போட்டிருக்காங்க. எனக்கு காசு வேற இல்லை. இந்த வீடு இருக்கிறதால போட இல்லாதாம்மா? வீடு நிறுவனம் தந்த வீடு, என்ன வீடு இருக்காங்களுக்கு இல்லைன்ற மாதிரி. ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு ரூல் சொல்றாங்க. ஆக்கள் ஆனா எல்லாரும் ஜிஎஸ்ன்னு சொன்ன கட்டாயம் உங்களுக்கு பேர் வந்திருக்கணும் என்ற இந்த உதவி அவருக்கு இயலாதுன்னு சொல்லி மாற்றுத்திறனாளியில வேறு உள்ளாரிக்கிற கால் வடிபட்டு இயலாது. கால் வடிபட்டு சொன்னீங்க, நீங்க என்ன நடந்தது? ஆமி அம்புஸ் இருந்தவர் எங்களோட அக்கறை விட்ட போய்க்குள்ள முதலைய பிரச்சனை இல்லை 1000 வாங்கின சொல்லி வழி ரோட்டுக்கு போக்குள்ளே பேர் காலிலே படி வச்சு போட்டாங்க. கொண்டு போய் பார்த்தவொடனே எந்த பேரை சொல்லி கத்த நான் ஓடி போக விட்டுட்டு இறங்கிட்டாங்க. 96ஆம் ஆண்டு ஜூலை கலர் முதல் சண்டை நடக்கிற அந்த டைம்ல இங்க இல்ல முன்னுக்கு மகள் அங்க இருந்தாங்க. அங்கேயே வந்து மெயின்ல முன்னுக்கு தில்மா ரோட்ல பிக்கக்குள்ள மெயினை கிடந்தவங்க ஒரு அக்காவை விட்ட போறாரு. மாதம்பி கொஞ்சம் கறி எடுத்துட்டு போக முடியல போனவர். அதுலேருந்து சேட்டும் போடாமல் தான் போனவர். அதுலேயே வடியோட விழுந்துட்டாரு. விழுந்தோடனே நீ அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அம்மியாக்கெல்லாம் பார்த்தாண்டவங்க அவன் தெரியாமல் தான் சுட்டு. அந்த டைமில் என்ன நடந்தது தெரியாது. சுட்டுக்குள்ளே வர வச்சுட்டாங்க. வச்சு போட்டு தான் பார்த்தாங்க. வேறு தெரிஞ்சார் தெரியாங்கள் சுட்டு போட்டாங்க சொல்லி என்ன அப்படி 1-2 10 மாதம் போட்டு இருந்தது. 10 மாதம். அதுல கால் பிரச்சனை அதுலேயே கால் பிரச்சனை வந்தான். துண்டாயிட்டு வேலை துண்டாயி வெட்ட போறோம்னு சொன்னவங்க கால் என்ன நான் விட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு கால் தான் முக்கியம். என்ன மேசம்பேலான்னு கேட்குறேன். நான் டாக்டர் காலில் உண்டையா என்னை காலை விட்டுட்டாங்க கொட்டானா வருமாமான்னு சொன்னேன். இப்போ என்ன ஒன்றுட்டான் நடக்கிறவர் அப்படின்னு சும்மா மாட்டக்கிட்ட பார்த்து வர. இப்போ நடையில 2 வருஷம் இப்படி வந்துட்டு. இப்போ 2 வருஷமா தான் இப்படி பக்கவாதமா இருக்கு. பக்கவாதம் 2 வருஷம். 2 அளவு நொண்டி என்னாலும் நடப்பார். இப்போ மருத்துவ செலவுக்கு என்ன செய்யுது? கஷ்டம் தான் தங்கச்சி. கஷ்டப்பட்டு ஒரு கண்டுக்குட்டி ஒன்று இருந்தேன். நாமன் கண்டுக்குட்டி அதை விற்ற நான் ஒரு 30,000 அதை விற்று ஒரு சிலவையும் கொண்டு போய் ஆயுர்வேதம் தனியாக காசு இல்லை. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கிளினிக் கொண்டு போகிற ஒரு மாதத்துக்கு இருக்கா பிசியோதெரபி செய்ய சிலவளை கொண்டு போக காசு இல்லாட்டி வீட்டில் போகிறதில்ல. ஓட்டோக்குள்ளே கொண்டு போகல. நானும் அவர் கொண்டு விழுந்து ஓட்டோக்குள்ளேயே விழுந்துட்டாரு. காய்ச்சல் வேற விடமாக வேற எல்லாம் போயிட்டு வார்டில் கொண்டு வைக்கிறதுனாலும் கூட நிற்கிறதுக்கு ஆம்பளையில் வரும். நம்மளை நிற்க விட மாட்டாங்க தானே. சாப்பாடு தண்ணி உண்மையாக கொடுப்பாங்க. டாய்லெட் அதெல்லாம் கொண்டு போய் கஷ்டம் தானே கொண்டு போக மாட்டாங்க. அதிலேருந்து ரோட்டில் இப்போ ஒரு எங்களை மருமகன் கொஞ்சம் நாள் நின்றவர் இந்த இயலாது அப்புறம் இப்போ கொஞ்சம் டிக்கெட் வண்டி வந்ததுக்கு நாங்கள் கொண்டு வரோம். சரியாம்மா. இப்போ மாடு இருக்கு உங்களுக்கு, ஒரு மாடும் கண்டும் இருக்கு. அது வேர்ல்ட் விஷனால உதவி தந்தாங்க. அது கனகாலம் தான் உங்களுக்கு தந்துருப்பாங்க. அதுல இருந்து மாடு கண்டு போட்டு இந்த கண்டு போடுற கண்டு முழுக்க நாம்பன் கண்டு பாருங்க. நாம்பன் அது என்ன செய்யும் 3 கண்டு இந்த வருத்தம் செத்துட்டு இப்ப இருக்கிறது போட்டதும் நாம்பன் கண்டு தான். அதை நாம்பன் கண்டதை விற்பனைதான் செய்யலாம். அந்த அளவுக்கு பெரிய அளவுல பாக்குறதுக்கு இயலாது. அதான் நல்ல ஒரு கறவை பசு வந்துச்சுன்னா வீட்டோடி வச்சு சாப்பிடுறது. நான் பார்ப்பேன். நான் தான் பாலெல்லாம் கறக்குறேன். 2 போத்தல் அப்படி கறந்தாரும் கேட்டா கொடுத்தா நம்மள அந்த சீவியம் ஒரு மாதிரியா போகும். இப்ப பிள்ளையும் உங்களோட இருக்காங்க. பேர அவக்கு படிப்பு செலவெல்லாம் அவங்க அம்மாக்கள் வேணும் செய்வாங்க. அவங்களும் கொஞ்சம் கஷ்டம் கூலி தொழில் செய்யறது. நான் தான் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறேன். இந்த ஒரு அளவு பேச இந்த பாருங்க சைக்கிளே நக்கி கொள்ளையிலாம் நிலைமையில இருக்கு. அந்த மாதிரி இருக்காது. தங்கச்சிக்கு சைக்கிள் இருக்கு, ஒரு பழைய சைக்கிள் தானே. அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை சைக்கிள்ல? இப்பெல்லாம் போடணும். இந்த நடுவில் இந்த என்ன ஸ்போக்கோ வந்து இந்த பாருங்க மாமா நான் ஓடி போடுறேன். என்ன செய்யறேன் மாதிரி சைக்கிள் பஸ்ல ஓடுறாலும் கஷ்டம் தானே. டைமுக்கு போய் நின்றுக்கும் பொம்பளை பிள்ளை பஸ்ல போற. அது இங்க ரோட்டு இல்லையும் ரோட்டு இல்லை பாருங்களேன். இவ்வளவு கஷ்டம். உண்மையில நாங்களும் வரதுக்கு சரியா கஷ்டப்பட்டோம். ரோட்டு இல்லை. இங்க இருந்து கும்புறமுறைக்கு நடக்கணுமாம்மா. நாங்க எங்க ஓடுறாலும் நடந்துவோம். போட்டோ பிடிச்சி போறேன்டா வேணும் 2000 அப்படி கேட்பாங்க எங்க ஓடுறாலும். சொல்ல போனா இப்ப பிள்ளைய நீங்க தான் பாத்துட்டு இப்ப உங்களுக்கு உதவியா தான் அவங்க இருக்காவோ. எனக்கு உதவியா தான் இருக்காவோ. டியூஷனுக்கு எல்லாம் போறதுக்கெல்லாம் மேல் வச்சுமா போறது காசு. டியூஷனுக்கு போற இல்லையா? போறவதான் தெரிஞ்ச ஒரு பொடி என்கிட்ட போறவ 2000 அவரு இருக்கிற நேரம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. இருக்கிற நேரம் காய்ச்சல் கிடைச்சா கொடுங்கன்னு சொல்லுவாரு. அடுத்தது இந்த மெஷின்
இந்த மாவரைக்கிற இது வந்து வச்சிருக்கீங்க, அதால வந்து வருமானம் பாரலையா உங்களுக்கு? வருமானம் ஒன்றும் வரல தங்கச்சி. என்ன கஷ்டப்பட்ட பிரதேசம் தானே இது. இதுக்குள்ள அந்த அளவு இடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இல்லாக்கள். ம், எப்பயும் வருஷம் பெருநாள் வந்தா ஒரு 2 அரிசை கொண்டு தருங்கள் இடிச்சு தர சொல்லி. ம், இப்போ நானும் என்ன வெளியே போகணும் அவிக்கணும்னு சொன்னா எனக்கு வேலை கிடைச்சா நானும் 2 வாங்கி இடிச்சு சமைச்சு அப்போ இந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்ததம்மா நீங்க இப்ப குச்சிக்கா சாமான் எல்லாம் அடுத்து வறுத்து ஒரு பேக்கிங் பண்ற மாதிரி செய்யலாம் தானே? இப்போ செய்யலாம். அதுக்கு முதல் உதவி இல்லை தங்கச்சி. முதல் இல்லாம முதல் இருக்கு. இல்லாத நிலைமையில இருக்கு. மா அரைச்சி பாக்கெட் போடலாம் கடவுளையே, அவங்க தூள் அடிச்சு பாக்கெட் போடலாம். அதெல்லாம் சின்ன காசு இல்லாம கொஞ்சம் கூட விலை கூட இதெல்லாம். வேணும். இப்ப வந்து உங்களுக்கு அந்த இயந்திரத்துல இந்த குச்சிக்கா தூள் அரைக்கிறது பிள்ளையா பிள்ளையா போயிட்டு சொன்ன போயிட்டு நீங்க. அது இப்ப சரி செய்யறேன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அதாவது எங்களோட சொந்தக்காரப்படின்ட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்டு ஒரு ஜோடி வாங்கினா 20,000 வேணும். அந்த திரட்டு அடிபட்டு உள்ளுக்குமே இருக்குது. ம், இப்போ கொஞ்சம் கண்ணால் பாவிக்கல தானி அதுக்குள்ளே நீ என்ன படிச்சிருக்கின்ற மாதிரி தெரியாது. தெரியாது. அவர்கிட்ட சொன்னேன், நம்ம தூக்கக்கூடிய வெள்ளனை தானே நாங்கள் தூக்கலாம். ம், ம். இப்போ அதை இன்னைக்கு தாங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட நம்ம காசு கொடுத்தா தான் அவர் வாங்கி கொண்டு அந்த நம்பர் பார்த்து இன்னைக்கு தருவார். காசு இல்லாம ஒன்றும் ஒன்றும் கேட்கலான்றது செய்யலை, விட்டு பிரிக்கேன். அப்ப உங்களுக்கு அப்படி செஞ்சா அந்த பிள்ளையும் வந்து விளையக்கூடிய பிள்ளைன்னு ஓ. சொல்லி சொன்னாங்க. அப்ப அவ செய்வா. ஓரளவுக்கு வீட்டுல இருந்து செய்யறதால அவன் ஒரு உதவிகளை செஞ்சு செய்வா. கொள்ளுவா. செய்வா. அப்படி செஞ்சா பரவாயில்ல உங்களுக்கு. அப்படி செய்யறேன்னு சொன்னா அந்த அதை மெஷினை இணைக்கி அதுக்குரிய முதலீடும் உங்களுக்கு தேவைப்படும். இப்ப வந்து ஐயாவுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கு. இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட கிளீனுக்கு போறது தொடக்கம் அவருக்குரிய குளிசைகள் வாங்குறது எல்லாத்துக்கும் வந்து எவ்வளவு தேவைப்படுது உங்களுக்கு? மாதத்துக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரண்டாங்க ஜி 2 தரம் கொண்டு போவோம் 15 நாளைக்கு ஒருக்கா கிளீனுக்கு. இனி வெளியால் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் அங்கே போய் வரேன்னு சொன்னால் ஓட்டோ காசு மட்டுமே 5000 எடுப்பாங்க. 4 அடிக்கு போய் வரதுக்கு. இனி அவங்க குறிப்பிட்ட மருந்துகள் தருவாங்க. மிச்சமாக வாங்குறதில்ல நாம வாங்கணும். வெளியே தருவாங்க. ஒரு 2 தரம் போய் வர்றது? 2 தரம் போய் வரேன். இப்போ 10,000 ரூபாயாவது உங்களுக்கு வேணும் அவர்கிட்ட மருத்துவ செலவுக்கு. அப்ப இனி வீட்டு செலவுக்கு பார்க்க போனா அதுக்கும் ஒரு 10,000 ரூபாய். சாப்பாட்டு செலவு உங்களுக்கு அண்ணளவா வந்து ஒரு 20,000 ரூபாயாவது தேவைப்படுது. அப்ப அதை என்னென்ன நீங்க இப்ப பூர்த்தி செஞ்சு கொண்டு இருக்கீங்க? என்னம்மா செய்கிற ஒரு பருப்பு கறியாவது ஒரு சோறை சமைச்சா அப்படி சமாளிச்சுட்டு போகிறது. என்ன செய்கிறேன் அதுக்கு அவன் நம்ம யாரையும் கோவிக்கலாம் தானே. அவர் சாப்பிட மாட்டார். இந்த பெரிய அரிசியை சாப்பிட்றதில்ல. அவர் சாப்பிடுங்கன்னு நான் பசிக்கலைன்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா வயிற்றுக்கே சரியில்லைன்னு ஏதோ டொய்லெட் போகிற கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவார். நான் என்ன சாப்பிடுங்க கொஞ்சம் வந்து தண்டிச்சு தான் சில தீத்தியும் விடுறேன். 3 நாள் வச்சு சாப்பாடை தீத்தி விடுறேன். தான் என்ன செய்யறது. நானும் அவரை விட்டு போட்டு எங்க தொழிலுக்கு போகலாம். போற வயது இல்லையே. வயது மற்ற அடிக்கு ஒரு பிட்ஸ் வருது கூட. எந்த டைம்ல இப்படி வருதுன்னு தெரியும். அந்த டொய்லெட்டு கொண்டு வச்சிருக்கக்குள்ள வாய சப்புனாரு. அப்படி வாயால சளி தள்ளி வந்தது. எனக்கு தூக்கி எடுக்கலாம் போயிட்டு முறைச்சிடுவாரு. அப்புறம் பக்கத்துல நாங்களை கூப்பிட்டு கொண்டு ஆளை தூக்கி கொண்டு வச்சு ஒரு கஞ்சி போட்டு தண்ணி எடுத்துக்கிறோம். நாக்கெல்லாம் கடிச்சு ரத்தமெல்லாம் வரும் வாயால். அவருக்கு ஜீவ உணர்வு இல்லை. என்ன நடக்குதுன்னு தெரியும். கண்ணெல்லாம் மூடிடுவார். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஜீவன் உடம்புல நிற்கும். கண் கறந்த மொழியெல்லாம் முடிஞ்சு நாக்கெல்லாம் கடிச்சு ரத்தம் வரும். இப்படி இப்படி சுருட்டும் ஒரு மாதிரி அப்படி பிடிச்சி சுருட்டும். அது அந்த பக்கவாதம் வந்ததுக்கு பிறகுதான் அப்படி இருக்கு. அப்படித்தான். இப்போ ஒரு 4 தரம் வந்தது. அதுலேருந்து ஒரு இடம் விட்டு போட்டு போகிறதில்ல. நான் விட்டு போட்டு போகிறேன். டொய்லெட் போகிறேன். வாசல் கூட்டுறதுனாலும் ஓடி வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு பிள்ளை தானா இல்லை பிள்ளைகள் பிறந்த இடையில? செத்தது. எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. அது பிறந்த உடனே இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து செத்துட்டாங்க. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். பேர் என்ன தங்கச்சி? அஸ்வினி. அஸ்வினி. எத்தனை வயது? 15 வயது. ஸ்கூலுக்கு போறீங்களா? நல்லா படிப்பீங்களா? எத்தனையாம் பிள்ளை வருவீங்க? 4ஆம் ஆள் வரீங்களா? இப்போ மெக்ஸில் என்ன மார்க்ஸ் எடுப்பீங்க? 50-60 எடுப்பீங்க. கிளாஸுக்கு போகிறீங்களா? கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் யாரை கொடுக்குற? அம்மா கொடுக்கணும். அம்மாக்கள் தருவாங்களா காசு பிள்ளைக்கு? அம்மாங்க பச்சை தாரில். அம்மா தான் எல்லாம் பார்க்குறவ. இப்போ வீட்டை போய் வார நீங்களா உங்களோட? வீட்டை போவேன். அந்த அம்மா தான் ஃபுல்லாக பார்க்குறேன். அவங்க இப்போ சண்டை இல்லை. யாரை பிடிக்கும் பிள்ளைக்கு? அம்மாவா? அம்மாவோட. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 2 வருஷம். 2 வருஷமா தான் இருக்கீங்க. 2 வருஷமா இருந்தா அம்மாவை பிடிக்கும்னு சொல்றீங்க. அம்மாவை பிடிக்காதா?
என் அம்மா அடிக்கிறவங்களா பிள்ளைக்கு? ம் ம். என்னத்துக்காக படிக்க சொல்லியா? படிக்க சொல்லியிருந்தில்ல. என்ன கவ எதுவும் கஷ்டமா அம்மா? இப்போ உங்களோட அப்பா என்ன தொழில் செய்யற? கூலி தொழில் கூலி தொழில் செய்யற. இப்போ உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட சாமான் வாங்கி கேட்டா அம்மா அடிக்கிறவங்க என்ன? காசு இல்லத்தானே, அதாலதான் அப்படி செஞ்சிருக்காங்க இவளை. சரியான விளக்க நம்மளுக்கு தெரியா. சரி, இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்குரிய சாமான்கள் எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட? பெருசா இல்ல. என்னென்ன இல்ல பிள்ளைகிட்ட? எனக்கு இந்த கொப்பி சாமான், பேக்கும் இல்லையா? இப்ப என்னத்துல கொண்டு வரீங்க? கூடையில அமைச்சிட்டு கொண்டு வரலாம். சைக்கிள் கூடைக்குள்ள வச்சு தானே கொண்டு வர? ஷூ எல்லாம் இருக்கா? ஷூ ஒரு அக்காட்ட வாங்கி எடுத்தேன். ஒரு அக்காட்ட வாங்கி எடுத்து தான் போறீங்களா? கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் மாதம் மாதம் குடிக்கீங்களா? 2500 ரூபாயா? என்னென்ன கிளாஸுக்கு போறீங்க? மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து 2500 தானா? கிளாஸ் ஃபீஸ் வந்து 3500 ரூபாயாம். இப்போ கஷ்டமன்றதால வந்து ஒரு 1000 ரூபா குறைச்சி 2500 ரூபா கேட்காங்கன்னு. பிள்ளையோட ரிப்போர்ட் இருக்கா இங்க? ஸ்கூலுக்கு இருக்கு. ஸ்கூலுக்குள்ள தான் இருக்குன்னு. நல்லா படிக்கிறவுள்ள, ஆனால் ஸ்கூல் போகிறதுக்கு பேக் இல்லாமல் சைக்கிள் கூடைக்குள்ளே தான் கொப்பி சாமானை வச்சுட்டு போகிறேன். அதோட சைக்கிள்ற நிலைமையும் வந்து மோசமாக இருக்கு. கிளாஸுக்கு போகணுமல்ல இப்போ? எத்தனை மணிக்கு கிளாஸ்? 3 மணிக்கு. என்னத்துல போற உள்ள? சைக்கிள். எப்படி போவீங்க இப்ப? சைக்கிள் என்ன பிரச்சனை இப்போ பிள்ளைங்க? அது உள்ள எனக்கணும் பழைய சைக்கிள். பழைய சைக்கிள்? யார சைக்கிள் இது? அது எங்களோட அப்பா முதல்ல சைக்கிள். அப்பப்பா வந்து முதல் ஓடின சைக்கிளை தான் பிள்ளை ஸ்கூலுக்கு கொண்டு போகுது. சைக்கிளும் வந்து சரியான நிலையில இல்லை. அதுவும் தூரத்தான் நீ ஸ்கூலுக்கு போற. நீங்க எவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு இந்த சைக்கிள்ல போறதுக்கு? அரை மணி நேரம் பிடிக்கும். அரை மணி நேரம் பிடிக்கும். அப்படி இருக்கக்குள்ள இடையில சைக்கிள் பிள்ளையாகனா என்ன செய்யுது? வச்சு போட்டு அதுக்கு நிறைய நடந்து வரலாம். நடந்து வர தனியே தான் வருவீங்க நடந்து? ஏன்னாண்டா அவ்வளவு தூரம் பிள்ளைகள சைக்கிள்ல தான் அனுப்புவாங்க பேரண்ட்ஸ் மாதிரி. சரி, இப்ப பிள்ளைக்கு ஒரு தேவைன்னு சொன்னா அக்காட்ட இப்ப என்ன கேட்பீங்க நீங்க? எனக்கு அந்த படிப்பு தேவை. படிப்பு தேவை. படிப்புக்கு என்ன தேவை இருக்கு இப்ப? சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. சைக்கிள், பேக். சைக்கிள், அடுத்தது பேக், கொப்பி சாமான். கொப்பி சாமான். இப்ப கொப்பி சாமான் ஸ்கூல் தொடங்கி நாள் தானே, என்னத்துல எழுதுறீங்க? கொப்பி சாமான் எனக்கிட்ட முதல் பாவிச்ச கொப்பி இருந்தது. அதுல 2-3 தாள் இருக்கிறத பின் பண்ணி எடுப்பேன். பின் பண்ணி தான் எடுப்பீங்க? இப்போ எடுத்து வாங்க பாப்பா அந்த கொப்பியில உண்டு பின் பண்ணி எழுதுறது. இது வந்து பழைய போன வருஷத்தைய கொப்பி. அதை வந்து ஸ்டெப்லர் பண்ணி எடுத்துட்டு இந்த வருஷம் வந்து எழுதுறாங்க. சிங்கள கொப்பின்னு எனக்கு தெரியா சிங்கள. இங்கெல்லாம் கொஞ்சம் தாள் கிடக்கு. இங்கே முன்னுக்கும் பின்னுக்கும் ஸ்டெப்லர் பண்ணிட்டு எழுதப்படுது. சரி, ஓகே. இப்போ பிள்ளைக்கு இருக்கிற தேவைன்னு சொன்னால் இந்த கொப்பி சாமான். ஷூவும் பக்கத்து வீட்டில் வாங்கி போடுறீங்க, பிஞ்சிட்டா அது? அது முதல் ஓயில் எழுதினாக்கா வராது. ஓயில் எழுதினாக்கா தந்தவங்க. அது பரவாயில்லையா, பாவிக்கலாமா? அது இந்த தச்செடுத்தனா? தச்செடுத்ததா? எடுத்து வாங்கம்மா நீங்கள் இருக்கா ஷூவை. அப்போ பிள்ளைக்கு வந்து கொப்பி சாமான் இல்லை, ஷூ இல்லை, புத்தக பேக் இல்லை, சைக்கிள் இல்லை, ஆனால் படிச்சு 4ஆம் ஆள் வாரீங்க. இப்போ இந்த சைக்கிளில் எப்படி தங்கச்சி போய் வாரீங்க? கஷ்டம்தான். இப்போ ஸ்கூல் விட்டால் எத்தனை மணிக்கு வந்து சேருவீங்க வீட்டை? 2 மணி. 2 மணிக்கு வந்து சேருவீங்க. சைக்கிள் ஓடுனா ஓடாட்டி நடந்து வர 2 மணி 3 மணி. இப்போ சாப்பிட்டேல? ஓ. என்ன கறி? சோறு சமைச்சி கோயம்புத்தூர். இதானே இப்போ போட்டு போறீங்க நீங்க? உண்மையிலேயா? கொஞ்சம் நிமித்தி காட்டுங்க இங்க. உண்மையிலே தானே போட்டு போறீங்க? கடவுள், இது இருக்கிற நிலைமைக்கு எப்படி போட்டு? அப்ப உங்களோட ஸ்கூல்ல கருப்பு ஷூ தானா? கருப்பு ஷூ தான் சொல்றோம், போட சொல்றவங்க. இது போடுறதுக்கு ஏசுறாங்க. ஏசுறவங்களா? இது இப்ப வேற ஒருத்தவங்க தந்த ஷூ தான் இது. என்ன சொல்றேன் தெரியல. இந்த ஷூ இருக்கிற நிலையில வந்து உண்மையில வேற யாரும் மட்டும் அதை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. இதைத்தான் தங்கச்சி ஸ்கூலுக்கு போட்டு போறாங்க. சொக்ஸ் எல்லாம் இருக்குன்னு.
இதை இப்போ நீங்கள் வந்து இந்த ஷூ தான் போட்டு போகிறீங்க. இப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்களே உங்களை, அப்படியும் செஞ்சுருக்காங்களா? ஓ என்ன சொல்லியிருக்காங்க? அது சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. பிச்சைக்காரி நம்மளே பண்ண பிச்சைக்காரி என்று கூப்பிடுறதா? சைக்கிளையும் பார்த்துட்டு சொல்றதா? என்னென்ன மாதிரி சொன்ன? தும்பாய் முட்டைக்காரங்களுக்கு இந்த சைக்கிள் என்னத்துக்கு ஈஸி, அவங்க புது சைக்கிள் வாங்கினதா வந்து எனக்கு இந்த சைக்கிள் இல்லை பார்த்து பகுடி பண்ணதா? அழாதீங்க அழாதீங்க நீங்க. அந்த அப்படி ஒரு சூழ்நிலை இருக்க பிள்ளையும் பிள்ளை படிக்கிறது பெரிய விஷயம் அம்மா உண்மையில். நீங்க ஓ, அவங்க படிக்காங்கன்ட்டு நீங்க படிக்காம விடக்கூடாது சரியா? கஷ்டப்பட்டு நீங்க படிச்சாதான் உங்களோட குடும்பத்தையும் இப்ப உங்களோட அம்மம்மா எல்லாரையும் நீங்க நல்லா வைக்கலாம், படிச்சாதான். யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கா? யூனிஃபார்ம் துணி எல்லாம் ஓ ஸ்கூலால தந்தவங்க என்ன? ஓ துணி வந்து தச்சிருக்காங்க. தச்சு எடுத்துட்டீங்களா? நீங்க போய் கேட்டா அம்மா ஸ்கூல்ல பிள்ளைக்கு இப்படி சொல்றதால பிரச்சனைகள் வருமன்று போட்டு விட்டு தீயல் அப்படியே. உங்களோட படிக்கிறவங்க தானே அப்படி கதைக்காங்க பிள்ளைக்கு எல்லாரும். அது என்னண்டா தங்கச்சி, இப்ப வசதியானவங்க இப்ப அவங்களோட அம்மாக்கள் உழைச்சு கொடுக்காங்க, சாப்பிடுறது வடிவ வசதியா இருக்காங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு பெருசா படிக்க மாட்டாங்க. நீங்க இப்ப கஷ்டத்தை உணர்ந்து படிக்கீங்க நல்லா. இனி வருங்காலத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த டைம் அவங்க யோசிப்பாங்க இப்படி நம்ம கதைச்சமே என்று சொல்லி. நீங்க யோசிக்க கூடாது சரியா? நல்லா படிக்கணுமா? இப்ப பிள்ளைக்கு வந்து என்னென்ன கொப்பி சாமான்டா எத்தனை கொப்பி சாமான் வேணும்? கொப்பி எல்லாம் 14 கொப்பி வரும். இப்ப 14 கொப்பியும் இல்லையா உங்ககிட்ட? இதுக்கு கிளாஸுக்கெல்லாம் வேணும்னு சிஆர் கொப்பி தான் வேணும் 10ஆம் ஆண்டா உண்மையில். ஏனண்டா ஓயலுக்கு அதை வச்சு படிக்கத்தானே வேணும் இவங்க. இப்போ இந்த கொப்பியில தான் எழுதுறாங்க, அதுவும் பின் பண்ணிட்டு எழுதுக்குள்ள. அதோட ஸ்கூல் பேக் இல்லை, இப்போ அதுக்கும் ஸ்கூல் பேக் கொண்டு அதுக்கும் சேர்த்து படிப்பாங்கன்னு. கடவுளே, இந்த ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னா அதுக்குரிய அடிப்படை சாமான்கள் வந்து ஒன்றும் இல்லை. ஆனா பிள்ளை வந்து நல்லா படிக்கிற பிள்ளை. இப்போ இப்படியான ஒரு பிள்ளைக்கு வந்து கண்டிப்பா நம்ம உதவி செஞ்சே ஆகணும். அதோட வந்து பிள்ளைக்கு சைக்கிள் ஒரு பேருக்கு தான் அந்த சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிளையும் வந்து காட்டிக்கொள்றோம், பார்த்துக்கொள்ளுங்க. அது வந்து பேருக்கு இருக்கு. அந்த சைக்கிளை வந்து ஓடி போறன்றது உண்மையில பெரிய விஷயம் தான். அது அந்த மிதிக்கிற அந்த பெடல் கூடி ஒன்றுமே இல்லை. அதோட சைக்கிள் எல்லாம் பஞ்சரா போய் கிடக்காங்க. இப்போ டீப் எல்லாம் மாற்றணுமா சொன்னாங்க. இப்போ இந்த சைக்கிளை வந்து இணைக்க எடுக்கிறத விட பிள்ளைக்கு புதுசா ஒரு சைக்கிள் இருந்தா நல்ல. அதோட பிள்ளைக்கும் அந்த மாதாந்த படிப்புக்குரிய செலவுகளையும் வந்து யாரும் செய்ய நினைச்சீங்கன்னு சொன்னா எங்கள் மூலம் வந்து அந்த உதவியையும் பிள்ளைகிற படிப்பை வந்து நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை அதுக்கு உதவி செஞ்சா அந்த பிள்ளை கண்டிப்பா படிக்கும். ஏன்னா கஷ்டத்தை உணர்ந்து படிக்குது அந்த பிள்ளை. இப்ப யார் என்ன கதைச்சாலும் தான் ஸ்கூலுக்கு போகாம நிக்காம போறாள் பிள்ளை. அப்படியான பிள்ளைக்கு வந்து உதவி செய்யறது உண்மையில நல்ல ஒரு விஷயம். அப்படி செஞ்சா பிள்ளையும் வந்து நல்லா படிக்கும். நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க சரியா? இப்ப நாங்க வந்து இந்த வீடியோ போடுவோம், கட்டாயம் வந்து உங்களுக்குரிய உதவி கிடைக்கும். இப்போ நாங்கள் இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை வந்து நாங்கள் செஞ்சு கொள்வோம் சரியா? சரி பக்கா போயிட்டு வரட்டா? சரி, அம்மாவோடையும் கதைச்சிட்டு முடிப்போம். சரியம்மா, பிள்ளையோட கதைக்கக்குள்ளான் உண்மையில கஷ்டம் எனக்கு விளங்குது. நீங்க கதைக்கக்குள்ளையும் எனக்கு விளங்கல உண்மையில. பிள்ளையோட கதைச்சதுக்கு பிறகுதான் உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கு, எப்படி கஷ்டத்தின் மத்தியில வந்து அந்த பிள்ளையும் படிப்பிக்கலன்னு அதுக்கு பிறகுதான் தெரியுது. அதோட பிள்ளை வந்து அந்த சைக்கிள், இந்த ஸ்கூல் ஷூ, பேக் எல்லாம் பார்க்க உண்மையில எனக்கே கவலையா போயிட்டு இப்படி ஒரு நிலையிலிருந்து படிக்காங்கன்னு சொல்லி. இப்போ அப்படியான பிள்ளைய வந்து விடாதீங்க, நீங்க நல்லா படிப்பீங்க. அதான் நான் நம்புறேன். டியூஷனுக்கு என்ன கஷ்டப்படான்னு டியூஷனுக்கு அனுப்பி எழுதிட்டான். இந்த இப்போ முதலே போல இல்லை தானே, படிப்பு படித்தா தான் கட்டாயம் டியூஷனுக்கு போகத்தான் வேணும். அது ஓயல் நெருங்கிட்டு அதான் என்ன எப்படி சாப்பிட கஷ்டப்பட்டாலும் டியூஷன் பீஸை கொடுத்து நான் அனுப்புறது தான். நிறைய தெரிஞ்சபடி இருந்தானே கொஞ்சம் இப்போ இல்லை தம்பி தாரம் சொன்னார், கொஞ்சம் சரி பெரியம்மான்னு கேட்பாரு. நான் அவளை மட்டும் அனுப்ப விட்டுறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புங்க, படிப்புக்கு அனுப்புங்க, டியூஷனுக்கு அனுப்புங்க. என்ன போகிற வேலையில் சில வேலையை டைம் இருந்தனாலும் இந்த
சைக்கிள் காற்றுகள் போனால் உருட்டிட்டு போகிறனே கொஞ்சம் நான் வெளியிலேயும் வச்சிருவாங்க சில வேலையில். அது அவங்கள கட்டுப்பாடு தானே. அன்றைக்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அடிச்சதான்ட்டு வந்து கத்துறான். நான் என் தம்பி சைக்கிள் பெஞ்சராக போயிட்டு இடையில அந்த பிள்ளை உருட்டி வர நேரம் போயிட்டு நீங்களும் யோசிக்கணும் பூமர் பிள்ளை தெரியா பெரியம்மா சொல்றதில்ல ஒன்றையும் சொல்ல மாட்டா பேசாம இருப்பாள். இங்கே இந்த டாக்டருக்குள்ளே சொல்லிடலாதானே என்றதுக்காக வேண்டி சொன்னா கிண்டல் அடிக்குங்கள் சிலதுக்கானியும் பேசாம இருந்து ஓட்டு வருவாங்க. சரியம்மா, என்னண்டா நாங்க வந்து பிள்ளைக்குரிய பேக் ஷூவாவது கட்டாயம் வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைச்சினாங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து எங்க கடை இருக்கு, எங்க போய் வாங்குற ஒன்றுமே எங்களுக்கும் தெரியாது. வாரதும் சரியா கஷ்டப்பட்டு தான் வந்து சேர்ந்த நாங்க மணலுக்குள்ளால அப்படியே நடந்து வந்துதான் திரும்ப இங்கால ரோட்டுக்கு ஏறி வந்த நாங்க. அதான் எங்களுக்கு இடமும் தெரியாம இருக்கு. அப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு முதற்கட்டமா கொஞ்சம் உதவி பணம் தாரேன், இதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்கம்மா. 10,000 ரூபாய் இருக்கும்மா. இதுல வந்து நீங்க உங்களுக்கு சாப்பாட்டு செலவு கட்டாயம் வேணும். பிள்ளைக்கு வந்து பேக்கை மட்டும் வாங்கி கொடுங்கம்மா. வாங்கி கொடுத்துட்டு மற்றத்தை வந்து இந்த செலவுகளுக்கு வச்சுக்கொள்ளுங்க நீங்க இப்போதைக்கு. அடுத்தது வந்து இந்த உதவியை வந்து நாங்க செய்யலம்மா. வெளிநாட்டுல இருக்கிற எங்களோட உறவுகள் வந்து அவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுல வந்து நம்மட உறவுகள் வந்து இன்னும் கஷ்டப்படுறாங்க இல்லையா. அப்போ அப்படியான உறவுகளுக்கு வந்து உதவி செய்யணும். வந்து எங்களை போல நிறைய யூடியூப் சேனல்கள் இருக்கு, அவங்ககிட்ட உதவி பணங்கள் அனுப்புவாங்க. அப்படி ஒரு உதவி பணம் தான் வந்து கனடாவில இருந்தும் ஒரு அண்ணன் அனுப்பியிருந்தவர். அவர் வந்து தன்னுடைய பேர் சொல்ல விரும்பல. அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் வந்து 5214 இருக்கு. அவங்க அனுப்பின காசுல இருந்து தான் கொஞ்சம் பணத்தை எடுத்து உங்கள்கிட்ட தந்திருக்கேன். அவங்களுக்கு வந்து நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றா இப்படியான ஒரு உறவுக்கு வந்து வந்த உடனே உதவி செய்யறதுக்கு எங்களோட கையில பணம் அனுப்புனது உண்மையிலே பெரிய விஷயம். அந்த வகையில நன்றி அண்ணா. நீங்க வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? எங்களுக்கு பெரிய ஒரு உதவி தங்கச்சி, இப்படி ஒரு உதவியை செய்வேன். ஒரு படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வரணும். அவள் செய்த உதவியை நான் இன்றைக்கு மறக்கல. அவையின் வாயாலானே எடுத்த நீங்க இந்த ஸ்கூல் பேக் இல்லைன்றது நான் சொல்லல தானே. எல்லாத்தையும் நான் உங்கள்ட்ட சொல்லி இல்லாதானே தங்கச்சி. அதான் நீங்க வந்து எல்லா கஷ்டத்தையும் உண்மையில சொல்லல. தங்கச்சியோட கதைக்குள்ளதான் எனக்கு அதோட உண்மையான விளக்கம் விளங்குனது. இப்படி எல்லாம் இருக்கு நிலைமைன்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் உண்மையில உங்களுக்கு கஷ்டம்ன்றே நான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா அதுக்கு முதல் ஐயாவுக்கு உடம்பேல அந்த கஷ்டம் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா படிப்பு ரீதியா தங்கச்சி இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அதுக்கு பிறகுதான் எனக்கு உண்மையில தெரிஞ்சது. கேட்டோன்னே உண்மையில மனசுக்கே சரியான கவலையா போயிட்டு எனக்கு வாங்கி கொடுக்கலன்ற ஒரு கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் இதுக்கு பிறகு எங்க போய் வாங்குறது எனக்கு தெரியலம்மா. அப்ப நீங்களே வந்து அதை பேக்க மட்டும் இப்போதைக்கு வாங்கி கொடுங்க. அடுத்தது கிளாஸ் பீஸும் வந்து கொடுத்து கொள்ளுங்க. அடுத்து 5000 கொண்டு கொடுக்க இருக்கு தங்கச்சி. போன மாசம் 5000 கொடுக்க இருக்கு. 5000 கொண்டு கொடுக்க இருக்கு. இந்த பணம் அப்படி பார்க்கக்குள்ள உண்மையில போதாது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இதை வந்து இப்போதைக்கு ஒரு முதல் கட்டமா வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ வந்து நாங்க போடுவோம். போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பா பிள்ளைக்கு உதவி கிடைக்கும் மட்டும் நான் நம்புறேன். அப்படி உதவி கிடைச்சா நாங்க இங்க வந்து செய்வோம். பிள்ளைக்குரிய உதவி என்று பார்க்கக்குள்ள பிள்ளைக்கு வந்து சைக்கிள் தேவை, அடுத்து வந்து ஷூ தேவை, கொப்பி சாமான் தேவை, அடுத்த மாதாந்தம் படிப்புக்குரிய செலவு வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னு சொன்னா இவங்களோட நிலைமையை பார்த்தா ஐயாவும் வந்து உழைக்கிற நிலைமையில இல்லை. ஐயாவுக்கும் வந்து கை கால் இயலாது. அதோட நீங்க தான் பால் கறந்து விற்பனை செஞ்சு அதுல இருந்து இந்த குடும்பத்தை பார்த்து கொண்டு பிள்ளையும் நீங்க தான் பார்த்து கொண்டு வரீங்க. இதோட அம்மாட சைட்டை பார்த்தா அவங்களுக்கும் வந்து சரியான கஷ்டமா. அதோட அந்த பொம்பளை பிள்ளையும் சின்ன பொடியனும். அப்ப அவங்கள பார்த்து கொள்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கிடைக்கிட இன்னும் சின்ன சின்ன உதவிகளை செய்வாங்க. அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய மாதிரி எனக்கு மனசு இல்லம்மா. இருந்தா செய்வாங்க தானே. அம்மாளுக்கு என்ன கஷ்டம் என்றாலும் நீங்க தான் பார்த்து கொள்றீங்க. அதோட அம்மாவுக்கு வாழ்வாதார ரீதியா பார்க்கக்குள்ள அந்த மெஷின் அந்த கொச்சிக்கா அரைக்கிற அதை வந்து சரி செஞ்சு எடுத்துக்கணும். அதோட மட்டும் இல்லாம சரி செஞ்சு எடுத்தாலும் அம்மா அதை வந்து நீங்க தனியா செப்பரேட்டா ஒரு இடத்துல வச்சுதான் செய்யணும். இந்த நிலைமையில பாருங்க ஜிபல் அழகாட்டா இப்படி உண்மையில பெரிய செலவுதான். அதை எந்த வகையில நிறைவேறும்னு நான் சொல்லலாமா. உங்களுக்கு வந்து என்ன உதவி கிடைக்குதோ அதை வந்து நாங்க செய்வோம். நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. கட்டாயம் தங்கச்சிக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன். உண்மையில எங்களோட உறவுகள் வந்து படிப்புன்ற ரீதியில வந்து கட்டாயம் உதவி செய்வாங்க. அதெல்லாம் செய்யறது யாரை கேட்குற, யாரை நம்ம கோவிக்கிற, யார்கிட்ட கேட்குறேன்னே தெரியா. அந்த நிலைமையில இருக்கு. வெளியால் ஒன்று சரியம்மா, நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்ப எங்களோட சேனல்ல நாங்க வீடியோ போடுறது தானே. போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு உதவி வந்தா நாங்க இங்க வருவோம். அடுத்தது வந்து இந்த உறவுகளுக்கு வந்து உதவி செய்ய நினைக்கிற நீங்க
கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் வந்து அந்த உதவியை செஞ்சு கொள்ளலாம். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜேபி ப்ளாக். எல்லாரும் பாய் சொல்லுவோமா? பாய். பாய்.